வணக்கம். பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழகம் வாலாஜா மத்திய ஒன்றியத்தின் அவைத்தலைவர் படியம்பாக்கம் மூர்த்தி அவருடைய சிறப்பான ஏற்பாட்டில் பூத் கமிட்டி கூட்டம் நடைபெற்றது. இந்த பூத் கமிட்டி கூட்டத்தை தலைமையேற்றி நடத்தியவர் வழக்கறிஞர் ஆர். வனிதா சம்பத் அவர்கள். இதில் சிறப்பு அழைப்பாளராக ஆரணி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சேவூர் ராமச்சந்திரன் அவர்கள், நமது ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் அன்பு அண்ணன் எஸ்.எம். சுகுமார் அவர்கள் கலந்து கொண்டு பூத் கமிட்டி பொறுப்பாளர்களை நேரடியாக சந்தித்து அவர்களுக்கான பட்டியலை கொடுத்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார்கள். மேலும் இந்த பூத் கமிட்டி கூட்டம் அமைக்கும் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட செயலாளர் சுமைதாங்கி ஏழுமலை, வாலாஜா முன்னாள் நகரமன்ற தலைவர் WS வேதகிரி, வாலாஜா நகர செயலாளர் WG மோகன் அவர்கள், அண்ணா தொழிற்சங்கத்தின் புல்லட் மூர்த்தி அவர்கள் மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிற அணி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். குறிப்பாக இதில் மாவட்ட கழக செயலாளர் S.M. சுகுமார் அவர்கள் பேசும் பொழுது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட பல்வேறு திட்டங்களை எடுத்து மக்களிடம் சொன்னாலே வருகின்ற 2026ஆம் ஆண்டு புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் முதல்வராக அமர்வது உறுதி என்று தெளிவாக எடுத்து பேசினார். வருகின்ற பொறுப்பாளர்கள் அனைவரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாதனைகளை, கொண்டு வரப்படுகின்ற திட்டங்களை மக்களிடம் புரிய வகையில் நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும். உங்களுக்காக நாங்கள் எப்பொழுதும் தயாராக இருக்கின்றோம் என்று சிறப்பாக பேசினார். இந்த சிறப்பு வாய்ந்த பூத் கமிட்டி கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்த வழக்கறிஞர் ஆர். வனிதா சம்பத் அவர்களையும் வெகுவாக பாராட்டினார்கள். இந்த பூத் கமிட்டி கூட்டத்தில் வன்னிவேடு ஊராட்சியைச் சேர்ந்த சுமார் 7 பூத்துகளிலும் இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அனைவருக்கும் அவர்கள் பெயர்கள் பட்டியலை அவரிடம் ஒப்படைக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டது.